வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு தினம் ஒரு கணக்கு நாள் 35. மாணவ கண்மணிகளே, இதற்கு முந்தைய வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக அப்படிங்கிற பகுதியில் ஒரு 10 கணக்கை, ரொம்ப அருமையான கணக்கு 10 கணக்கு அல்ஜீப்ரா சம்பந்தமான இயற்கணிதம் சொல்லுவோம்ல, a+b² a² -b², அந்த மாதிரி கணக்குகள் ஒரு 10 கணக்கு ரொம்ப அருமையாக பார்த்தோம். இன்றைய வகுப்பில் எண்ணியல் பகுதியில் ஆரம்பத்தில் கற்றுக்கிற வேண்டிய சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக அப்படிங்கிற ஒரு பகுதி. பொதுவாகவே இந்த எண்ணியல் அப்படிங்கிற பகுதி ஒரு கடல் போன்றது அப்படின்னு சென்ற வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். அதில் நிறையா வகையான கணக்குகள் இருக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வருகின்ற கணக்குகளாக எடுத்து இன்றைக்கு சிம்பிளிஃபிகேஷனில் இந்த போர்டு மாஸ் அப்படிங்கிற விதி பயன்படுத்துகின்ற ஒரு 2 கணக்குகள், அது போக மிச்சம் மற்றபடி இந்த பவர்ஸு இந்த மாதிரிலாம் வர்ற கணக்கு, ரூட்டு, ஸ்கொயர் ரூட்டு, இந்த மாதிரி கணக்குகள் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிட்டு இருக்க கணக்குகளாக ஒரு 10 கணக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாணவ கண்மணிகளே, நம்ம நேரடியாக வகுப்புக்குள்ளே போயிடுவோம். கவனிங்க, இந்த சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக அப்படின்ற பகுதியில் இந்த பின்னங்கள் வருது பார்த்தீங்களா, அந்த பின்னங்கள் கணக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இது எல்லாமே இருக்கும். இதை செய்கிறதுக்கு கணக்கில் மிக அடிப்படையான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த போர்டு மாஸ் அப்படிங்கிற விதி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்டு மாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, பி அப்படின்னா ப்ராக்கெட்னு அர்த்தம். இந்த ப்ராக்கெட் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்கும், அதுக்குள்ளே கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, இப்படி ஒரு சின்ன ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. இதுக்குள்ளே சில நம்பர்லாம் போட்டு இப்படி ஒரு ப்ராக்கெட் இருக்கும். இது என்ன செய்யும்னா, இப்படி இந்த அடையாளம் இப்படி முடியும். இதுக்கடையில் இங்கே சில நம்பர்கள்லாம் கொடுத்து இப்படியும் கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கு பிறகு இந்த இதை இப்படி முடிச்சிருவாங்க. இப்படி இருக்கும். 3 ப்ராக்கெட்டு உள்ளே சேர்ந்துருக்கும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட்டும் இருக்கலாம். அதனால இந்த பி அப்படிங்கிறது எதுக்கு அர்த்தம்னாக்கா, ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அடைப்புக்குறி. ஆஃப் அப்படின்னா ஓ ஆஃப். ஆஃப்னா இது பெருக்கல் அடையாளம் வரும், பெருக்கல். ஒரு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 25% ஆஃப் 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 40ன் 25%. புரியுதுங்களா? இப்படி அர்த்தம். இப்படி ஆஃப் பெர்சன்டேஜ் கொடுக்காம 25 ஆஃப் 50 அப்படின்னா 50ல் 25 அப்படின்னா 50 25 பெருக்கணும்னு அர்த்தம். 50 25 பெருக்கணும், ஒன்றும் கிடையாது. ஆஃப்னு வந்தால் பெருக்கணும். டிவிஷன் அப்படின்னாக்க வகுக்கணும். அடையாளத்தை அங்கிட்டே போட்டிருக்கேன், இருந்தாலும் போடுறேன். மல்டிப்ளை அப்படின்னாக்க பெருக்கணும். ஆட் அப்படின்னா கூட்டணும். சப்ட்ராக்ட் அப்படின்னாக்க கழிக்கணும். புரியுதுங்களா? மாணவ செல்வங்களே, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த போர்டு மாஸ் விதியின்படி நம்ம ஒரு கணக்கை சிம்பிளிஃபை பண்ணும்போது அந்த விதியை கொஞ்சம் கூட நம்ம மாற்றக்கூடாது. ஒரு அப்புறம் வகுத்துக்குருவோம்ட்டு போனோம்னா தப்பு. வகுத்துட்டு அதுக்கு பிறகுதான் பெருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையான கணக்கு முதல் கணக்கு ரொம்ப அருமையான கணக்கு. இந்த எல்லா விதிகளும் இதில் வரும், பார்ப்போம். இதை இந்த கணக்கை முதல் கணக்கை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல கணக்கு படிக்கிறேன், கவனிங்க. 9/8 வகுத்தல் 3/5 ஆப். ஆப்னா தமிழில் இல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இல் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். ஆஃப்னா இல்லை. 3/4 கூட்டல் 3/5, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு. சரி, என்ன செய்யணும்? முதல்ல ப்ராக்கெட்டை முடிக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்னது கவனிங்க. 3/4 கூட்டல் 3/5 கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டும் பொழுது இப்போ இங்கே கவனிக்க, 2 பின்னங்கள் மட்டும் இருக்குது. இந்த 2 பின்னங்களுடைய இந்த பகுதியில் இருக்க நம்பர் 2 வெவ்வேறாக இருக்குது. ஆகவே இதுக்கு மீட்சி மாதிரி எடுக்குமே 4 5 20ன்னு போட்டுருவோம். இந்த 20ல் 4 5 முறை வரும். அப்போ 5 கொண்டு பெருக்குவோம். அதற்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், கவனிங்க. இந்த 4 5 பெருக்கி இங்கே போட்டுட்டு இதை 2 பெருக்கி 3 15 இங்கே போடுங்க. இதை 2 பெருக்கி கூட்டல் அடையாளம் கூட இருக்குது, அப்படியே கூட்டல் அடையாளத்தை போட்டுக்கோங்க.
நாமனா 12. இப்போ இங்கே பாருங்கள், 15 ஒரு 12 27, 27/20. அதாவது இந்த கூட்டலுடைய சுருக்கம் என்ன அப்படின்னாக்கா 27/20. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணும்னாக்க இங்கே பாருங்கள், இப்போ இதை பூரா முடிச்சிட்டோமா, இதை பூரா காலி பண்ணிட்டோம். இது முடிஞ்சு, இதுக்கு நீ வேலை இல்லை. அப்புறம் ஆஃப்னு ஒரு குறி இருக்குது. அந்த குறிக்கு முன்னாடி ஆஃப்ங்கிறதுக்கு முன்னாடி 3/5 இருக்குது. இப்போ கவனிங்க, இங்கே போடுறேன் பாருங்கள், 3/5. அந்த ஆஃபுக்கு பதிலாக பெருக்கல் அடையாளம் போடணும். பெருக்கல் அடையாளம் போட்டு 27/20. இப்போ நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளை, இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப 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 முக்கியம். இப்போ கவனிங்க, இந்த 3/5 பெருக்கல் 27/20. இப்போ இந்த 5 கொண்டு இதை அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம், இந்த 3 கொண்டு இதை அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம். அதை அடிக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு பதிலாக சில பேர் என்ன செய்வாங்க, இந்த 3ஐயும் 27ஐயும் பெருக்குவாங்க. 3ஐயும் 27ஐயும் பெருக்கணும் அப்படின்னாக்கா 81 வரும். இதை ரெண்டையும் பெருக்கினா 100 வரும். அப்படி போடுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு இது வந்து 21 மிச்சம் 2, 32 6 2 8, 81/100 அப்படின்னு சொல்லி இதை பெருக்கி வச்சு போடுவாங்க. பெருக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் இப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் பெருக்கி வச்சுக்கிட்டுலாம் இருக்க வேணாம். இந்த நம்பர் இந்த இந்த 2 பின்னம் அப்படியே தூக்கிட்டு போய் அதில் போய் நம்ம போய் பிரதிக்கிட்டு வேண்டியது. இப்போ கவனிங்க, அடுத்து வந்து வகுத்தல் அடையாளம் இருக்கா, வகுத்தல் அடையாளம் அங்கே போவோம். பாருங்கள், இங்கே வருங்க, 9/8 வகுத்தல் என்னது, இதை கொண்டு அங்கே போடணும். 3/5 பெருக்கல் 27/20. இப்போ நல்லா கவனிங்க, இதை ரெண்டையும் பெருக்கி 81/100ன்னு வைக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தந்திருக்கேன். சரி, அப்போ என்ன சார் செய்யணும்? இப்போ பாருங்கள், 9/8ன்னு போட்டுட்டு எப்பயுமே ஒரு பின்னத்தை ஒரு பின்னத்தால் வகுக்கிறோம்னா தலைகீழாக மாற்றி போட்டு பெருக்கிறணும். தலைகீழாக எதெல்லாம் மாற்றணும் சார்? இது ரெண்டையுமே மாற்றணும். 5/3 ஒட்டமா பெருக்கல் 20/27. ஓகே, கணக்கே முடிஞ்சு வச்சு. இன்னும் நீங்கள் அடிக்க வேண்டியது. இப்போ கவனிங்க, இந்த 9 கொண்டு போய் இந்த 9 ஓரம்போது 9 9/27 இங்கே 3 இருக்குது, அடியா போச்சு. 9 சரியாக போச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 5 கொண்டு ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ 20க்கு 8க்கு அடிக்கலாம்னா 2×8 5×20. இதுக்கு பிறகு இதை அடிக்க முடியுமான்னு பாருங்கள், அடிக்கவே முடியாது. அப்போ மேலே இருக்கிறத பூரா பெருக்கி போடணும். 5×5 25, 25 இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. 3 9 92 18. இந்த சுருக்குகளை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னாக்க, இந்த பெருக்களை கரெக்டாக செய்யணும், வகுத்தலை கரெக்டாக செய்யணும். அடிக்கிறது தவறாக அடிச்சிடக்கூடாது, ரொம்ப நுண்ணிப்பாக இருக்கணும். ஒரு சின்ன இடத்துல மைனர் மிஸ்டேக் வந்துருச்சுனாலும் விட தப்பாக போயிடும். இப்போ கவனிங்க, 25/18 நமக்கு விட என்ன கொடுத்துருக்காங்க, கலப்பு பின்னத்தில் விட கொடுத்துருக்காங்க. 1 11/18 எல்லாத்துலேயுமே 18 வருது பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து விடையை நெருங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ பாருங்கள், இந்த 25ல் 18 எத்தனை முறை போகும்? 1/18 1/18 போக மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 7 இருக்கும். 7/18. கலப்பு பின்னத்தில் விடை இருந்துச்சுனாக்கா நம்மளும் கலப்பு பின்னத்தில் விடையை கொடுக்கணும். இப்போ 1ம் 7/18ங்கிற விட எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த ஒரு கணக்கு போதும் மாணவ கண்மணியில். நீங்கள் சுருக்குக அப்படிங்கிற பகுதியில் போர்டு மாஸ் விதியை வச்சு கண்டுபிடிக்கிறத ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே கணக்கில் வந்து எல்லா நம்பர்களையும் எழுதிட்டு எந்த இடத்துல ப்ராக்கெட் இருக்கோ, அது கூட இருந்தாலும் சரி, முன்னாடி இருந்தாலும் சரி, கடைசியில் இருந்தாலும் சரி, முதல்ல ப்ராக்கெட்டை முடிக்கணும். ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஆஃப் செய்யணும். ஆஃப் செஞ்ச பிறகு டிவிஷன் செய்யணும். டிவிஷன்னா வகுத்தல். வகுத்தலுக்கு பிறகு பெருக்கல் செய்யணும். புரியுதுங்களா? அதுக்கு பிறகு கூட்டல் கழித்தல் எல்லாம் செய்யணும். என்ன, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு கணக்கை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10 கணக்கு சுளையான கணக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த வீடியோவில் இருந்து ஒரு 2 கணக்கு கட்டாயமாக வரும். 2 கணக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 3 மதிப்பெண் கிடச்சி போகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க மாணவ கண்மணியில். கவனிங்க, 2வது கணக்கு. ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 + 6 + 6 + 6 4 முறை வகுத்தல் 6 ஹோல் டிவைடட் பை 4 + 4 + 4 + 4 வகுத்தல் 4. ரொம்ப அருமையான கணக்கு மாணவ கண்மணிகளே. நல்லா கவனிங்க. இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். இதுவும் வந்து அந்த போர்டு மாஸ் விதிப்படி தான் இதை வந்து செய்யணும். போர்டு மாஸ் அந்த விதிப்படி தான் செய்யணும். முதல்ல வந்து ப்ராக்கெட்டை செய்யணும். முதல்ல வந்து ப்ராக்கெட்டு
இப்போ கவனிங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 6 + 6 + 6 + 6. இப்போ கவனிங்க, இங்கே வருங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே 4 6 கூட்டியிருக்காங்க. அப்போ 4 6 24. ரைட்டுங்களா? இது ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். அப்புறம் வகுத்தல் 6. 24 6ஆல் வகுத்தா எவ்வளவு? 4 6 24. இதுக்கு மேலே விட 4, மேலே இருக்கிறதுக்கு விட 4. கீழே இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்? சில மாணவர்கள் இந்த கீழே இருக்கிறதுல மிகப்பெரிய தப்பு பண்ணிடுவாங்க. இதை பூரா அப்படியே கூட்டிடுவாங்க. 1 2 3 4 4 16. 16 4ஆல் வகுத்தோம்னா 4 அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்போ அது மிகப்பெரிய தப்பு. கீழே என்ன சொல்லியிருக்கு செஞ்சுருக்குனாக்கா, இங்கே பாருங்கள், கடைசியில் வகுத்தல் அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா? கடைசியில். அப்போ இந்த மாதிரி ப்ராக்கெட்டோ எதுவுமே இல்லாமல் ரன்னிங்கில் இப்படி போக்கிலேயே வகுத்தல் வந்துச்சுன்னா வகுத்தலை செய்யணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாருங்க, இது ரெண்டையும் செய்யணும். 4 4ஆல் வகுத்துறணும். 4 4ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளவு? 1. 1 நாள் 4. இது 2 அடியாகி போட்டு 1 ஆயிரும். அப்போ இங்கே வருங்க, 4 4 8 4 12. 12 1 13. கீழே 13 வரும். அப்போ இதுக்கான விட என்ன அப்படின்னா, இந்த கீழே இருக்கிறது இதை நான் போட்டு காட்டுறேன். இப்போ மேலே 1, இது கூட 4 + 4 + 4 + 1. இதான் கரெக்டு. இது எவ்வளவு அப்படின்னாக்கா 13. 4/13, அதுதான் விட. சி விட தான் கரெக்டு. இப்போ கவனிங்க, இந்த கணக்கை தவறாக செய்கிறவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னாக்கா, இப்போ இது 24 வகுத்தல் 24 வகுத்தல் 6, அதெல்லாம் கரெக்டு. பை இது என்ன செய்வாங்கன்னா, 4 4 4 முன்னாங்க 12. 12 என்ன செஞ்சிருவாங்க? 4ஆல் வகுத்துருவாங்க. 12 4ஆல் வகுத்துட்டாங்க. 12 1 2 3 4 16. 16 4ஆல் வகுத்துருவாங்க. இப்போ என்ன விட வரும் பாருங்களேன். இதை அடித்தோம்னா எவ்வளவு? 4. இப்போ இதே அடித்தோம்னாலும் 4. அப்போ 4/4 அடிச்சிங்கன்னா 1. 1 விட வச்சுருக்கான் பாருங்கள், 7 வச்சுருக்கான் பாருங்கள். இது தப்பு. இது என்னது? இது தவறு. தவறை செய்யக்கூடாது. ஒரு ஆசிரியர் தவறை சொல்லித்தர மாட்டார். நீங்கள் எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். இப்போ இதுக்கான விட என்ன அப்படின்னாக்கா, மேலே 4 வரும், கீழே 13 வரும். ஏன்னா இந்த 4க்கு 4 அடியாகி போய் 1 தான் இருக்கும். 4/13ங்கிறது கரெக்டு. பார்த்துக்கோங்க, போர்டு மாஸ்டர் விதிப்படி கரெக்டாக செய்யணும். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 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 சின்ன தப்பு, ஒரு இடத்துல வகுக்கிறதுக்கு பதிலாக பெருக்கிட்டீங்க, கூட்டுறதுக்கு பதிலாக கழிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கணக்கே தப்பாக போயிடும். 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் போட்டிங்கனாலும் வராது கணக்கு. ரொம்ப மைனூட்டாக இன்றைக்கி நம்ம அருண் அகாடமியில் எடுத்து வந்திருக்க 10 கணக்குகளுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்களில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்தே எடுத்திருக்கு. அதனால் இந்த கணக்கெல்லாம் நம்மளாக உண்டாக்குனதில்லை, எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதனால் நல்லா முறையாக படிச்சுக்கோங்க. கவனிங்க, 3வது கணக்கு. க்யூத் ரூட் ஆஃப் 729 கழித்தல் க்யூத் ரூட் ஆஃப் 27 ஹோல் டிவைடட் பை க்யூத் ரூட் ஆஃப் 512 ப்ளஸ் க்யூத் ரூட் ஆஃப் 343. இதை இப்படியும் படிக்கலாம். அதாவது கனமூலம் 729 மைனஸ் கனமூலம் 27 பை கனமூலம் 512 ப்ளஸ் கனமூலம் 343. இப்படியும் படிக்கலாம் மாணவ கண்மணிகளே. இப்போ கவனிங்களேன் மாணவ கண்மணிகளே, இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டது. இப்போ இங்கே பாருங்கள், இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. மாணவ கண்மணிகளுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை முன்னால் சொல்லிவிட்டு அப்புறம் இதை சொல்கிறேன். இப்போ கவனிங்க, அதாவது இப்படி போட்டு இப்போ 100ன்னு போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், இது ஸ்கொயர் ரூட்டு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கணும். இந்த இடத்துல 2 போட மாட்டாங்க, வெறுமனே இருக்கும். அப்போ இதுக்கு 10 × 10 அப்படின்னு பிரிக்கலாம். உள்ள ரூட்டுக்குள்ளே ஒரு 10 வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாக்கா அது அதனுடைய வர்க்கமூலம் 10. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 64 அப்படின்னு சொல்லி போட்டு இதை இப்படி போட்டு இந்த இடத்துல இப்படி போட்டுறாங்க க்யூத் ரூட்டு. அப்படின்னா கனமூலம்னா இதை என்ன செய்யணும்னா, இந்த 64 காரணிப்படுத்தி 4 × 4 × 4 3 நாட்களுக்கு ஒரு நாளை எடுத்துக்கலாம். ஒரு நாள் எடுத்தோம்னா அது இதனுடைய 64னுடைய கனமூலம் 4. புரியுதுங்களா? இதைத்தான் இந்த கணக்கில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். நல்லா கவனிங்க, ஒன்றா சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. மேலே இருக்கிறதுக்கு நம்ம போடுவோம். மேலே இருக்கிறதுக்கு இப்போ எடுத்துக்கிடுவோம். க்யூத் ரூட் ஆஃப் 729 அப்படின்னா இது ஈக்குவல் டு, எனக்கு தெரியும் இதுக்கு விட 9. 9க்கு 9 81. 81 9ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்க 729. இதுக்கு விட 9.
எப்படி போடணும்னு இங்கே சொல்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. 729 இது வந்து 2ஆல் அடிபடாது, 3ஆல் அடிங்க. 3ஆல் அடிச்சிங்கன்னா 2 3 6 மிச்சம் 1 12, 4 12, 3 9 வந்துருச்சா. மறுபடியும் 3ஆல் இப்படி அடிச்சுக்கிட்டே 3ஆலேயே அடிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ இப்போ எண் 24, 1 3 மறுபடியும் 3ஆல் அடிங்க. 2 6 மிச்சம் 2 21, 7 21 மறுபடியும் 3ஆல் அடிங்க. 9 27 மறுபடியும் 3ஆல் அடிங்க. 3 9. இப்போ பாருங்கள் எத்தனை 3 இருக்குன்னு கவனிங்களேன். 1 2 3 4 5 6 6 3 இருக்கா. இதில் வந்து இதை 3 3ஆக பிரிக்கணும். ஏன்னா இது வந்து கனமூலம் அப்படிங்கிறனால 3 3ஆக இதை வந்து பிரிக்கணும். இப்போ நம்ம வகுத்த பிறகு 1 2 3 4 5 6 6 வருதா. இப்போ இதை எப்படி போடுவோம் அப்படின்னாக்க, இந்த ரூட்டுக்குள்ளே கியூத் ரூட் அப்படின்னு போட்டுட்டு 1 2 3 4 5 6 ஓட்டமா. இந்த 3க்கும் இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 இதுக்கு 1, இந்த 3க்கு 1. அதுதான் இங்கே 3 3ஆக இதை பிரிச்சிடணும். 3 3ஆக பிரிச்சுட்டு ஒரு 3 இங்கே எடுத்துக்கணும், இதை 3 எடுத்துக்கணும். அப்போ 3 9. இதனுடைய கனமூலம் 9. இப்போ பாருங்களேன், 9 9ஆல் பெருக்கி இன்னொரு 9ஆல் பெருக்கினீங்கன்னா விட வந்துடும். ஓகேவா. இதே முறைப்படி இப்போ இங்கே பாருங்கள், நான் இப்போ இங்கே வந்து மைனஸ் அடையாளம் இருக்குது. அதை வந்து அப்புறம் போட்டுக்குருவோம். முதல்ல இதுகளுக்கு மதிப்பு என்னன்னு கண்டுபிடிப்போம். கியூத் ரூட் ஆஃப் 27 கியூத் ரூட் வந்து 3 3 9 9 27. இதுக்கு விட வந்து 3, இதுக்கு விட 9. சரி, இப்போ கியூத் ரூட் ஆஃப் 512க்கு விட எவ்வளோ அப்படின்னாக்கா 8. இப்போ 8ஆல் பெருக்குனீங்க அப்படின்னாக்கா 64. 64 8ஆல் பெருக்குனீங்க அப்படின்னாக்கா 512. சரி சார், இது எப்படி சார் இந்த முறைப்படி சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னாக்கா, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வாங்க, 512 இருக்குது பார்த்தீங்களா. 512 அதை வந்து 2ஆலே அடிச்சுட்டே வாங்க. 2ஆல் அடிச்சிங்கன்னா 256. 2ஆல் அடிங்க. அடிச்சிங்கன்னா 1 2 2 4 மிச்சம் 1 8 128. மறுபடியும் 2ஆல் அடிங்க 64. மறுபடியும் 2ஆல் அடிங்க 32. மறுபடியும் 2ஆல் அடிங்க 16. மறுபடியும் 2ஆல் அடிங்க 8. மறுபடியும் 2ஆல் அடிங்க 2. இப்போ பாருங்கள், இப்போ கவனிக்கலை. இந்த 3 2க்கு ஒரு 2 எடுத்துக்கங்க. இந்த 3 2க்கு ஒரு 2 எடுத்துக்கங்க. இந்த 3 2க்கு ஒரு 2 எடுத்துங்க. இதை பெருக்குங்க. 2 2 4 நடு 2 8. ரைட்டாக வந்துச்சா. ஓகே. அதுக்கடுத்து 343 கியூத் ரூட். இதுக்கு எவ்வளவு அப்படின்னாக்க, இது வந்து 7 பெருக்கி பாருங்களேன். 7 49. 49 மறுபடியும் வந்து ஒரு 7ஆல் பெருக்குனீங்க அப்படின்னாக்க 9 63 மிச்சம் 6 7 28 6 34 343. சரியா போச்சா. இப்போ கவனிங்க, இப்படி போட்டாச்சு. இப்போ இது எப்படி சார் செய்கிறது அப்படின்னாக்கா, இந்த 343 7ஆலே வகுத்துக்கிட்டே போங்க. 7ஆலே வகுத்துக்கிட்டே போனீங்கன்னா சரியாக போயிடும். ஓகே. இப்போ இதுக்கு நம்ம விட எழுத போகிறோம். இந்த 9 இதுக்கு பதிலாக 9 எடுத்துக்கிறோம், இதுக்கு பதிலாக 3 எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், 9 - 3. இதுக்கு பதிலாக இந்த இதுக்கு பதிலாக 8 எடுத்துக்கிறோம் பை 8. இதுக்கு பதிலாக 7 எடுத்துக்கிறோம் +7. கவனிச்சுக்கங்க நல்லா. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மேலே மைனஸு கீழே ப்ளஸ். இது வந்து ஈக்குவல் டு 6/15. 6/15 அடிக்கணும்ல. 2 3 6 5 3 15. 2/5 விடை. 2/5 விடை எங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள். அவ்வளோதான். ஏ விடை சரி. மாணவ கண்மணிகளே, ரொம்ப முக்கியமான கணக்கு கியூத் ரூட். இது வந்து குரூப் 1க்கு கேட்பாங்க, குரூப் 2க்கு கேட்பாங்க, குரூப் 4க்கு வந்து ஸ்கொயர் வர்றது தான் கேட்பாங்க, ஸ்கொயர் ரூட்டு. ஒருவேளை இது கேட்டாக்க இதை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப அருமையான கணக்கு மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 4வது கணக்கு. √10 கூட்டல் அதுக்குள்ள √25 கூட்டல் அதுக்குள்ள √108 கூட்டல் அதுக்குள்ள √154 கூட்டல் அதுக்குள்ள √225. இதனுடைய மதிப்பு காண்க. இதை வந்து சுருக்குக கணக்கு. இது எப்படி செய்கிறது? ஐய சார், இது என்ன சார், இது வந்து ரூட்டு போட்டிருக்கு, அதுக்குள்ளேயே மடிஞ்சு ரூட்டாக போய்கிட்டு இருக்கே. இது எப்படி செய்கிறது? ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாணவ கண்மணிகளை ரொம்ப ஈஸி சொல்லித்தரேன். கவனிங்க, இந்த கணக்கை நான் 2 மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். ஒன்று வந்து லாஜிக்கல் மெத்தட், எப்படி அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. இன்னொன்று ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. முதல் லாஜிக்கல் மெத்தடு போடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ
இப்போ ஒரு ரூட்டு போட்டிருக்கு, அதுக்குள்ளே 10 இருக்குது, அதுக்குள்ளே ப்ளஸ் போட்டுட்டு அதுக்குள்ளேயே மடிஞ்சு எண்களாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா இதை பின்புறத்தில் இருந்து இதை வந்து சால்வ் பண்ணணும், பின்னாடி இருந்து. இப்போ ரூட் ஆஃப் 225 எவ்வளவு? ரூட் ஆஃப் 225 எவ்வளவு? 15 225 15. இந்த 15 இது கூட கூட்டணும். 154 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு வந்து 15ன்னு மதிப்பு வந்துருச்சு. இதை வந்து இது கூட கூட்டுவோம். கூட்டினோம்னா 169. இந்த 169 ரூட்டுக்குள்ளே போயிருமா? ரூட்டு 169 வந்து 13 169. ஓகேவா? இந்த 13 இங்கே கூட்டணும். இதுக்கு வந்து 13 மதிப்பு வந்துச்சா? இதை இங்கே கூட்டணும். இப்போ பாருங்கள், 108 கூட 13 கூட்டுறேன். கூட்டினா 121. அதான் ரூட்டா இதுக்குள்ளே வந்துருமா? இங்கே 13 வந்து கூட்டுறோம். அப்போ 121க்கு ரூட்டு வந்து 11. இந்த 11 என்ன செய்வோம்? இந்த 26 கூட கூட்டுவோம். இங்கே 25 கூட 25 + 11 36. இது ரூட்டுக்குள்ளே இருக்கா? இதுக்கு விட எவ்வளவு? 6 36. இந்த 6 என்ன செய்வோம்? இங்கே கொண்டு கூட்டுவோம். கூட்டினோம்னா 10 6 16. 10 கூட 6 கூட்டினோம் அப்படின்னாக்கா 16. 16க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 4. இந்த மாதிரி இதை செய்யணும். இதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடும். அதுக்காக வேண்டி என்ன செய்யறதுன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ரொம்ப அருமையான ஷார்ட்கட் சொல்லித்தரேன், கவனிங்க. ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஷார்ட்கட்டில் ஈஸியாக போடலாம். இப்போ இந்த ரூட்டில் இருக்க நம்பர் மட்டும் பாருங்கள், 10. இருக்க நம்பர் என்னது? 10. அதுக்கு பிறகு கூட்டல் அடையாளம் வந்துருந்துச்சு அப்படின்னா, 10க்கு கூட்டல் அடையாளம் 10க்கு பிறகு வந்துருந்துச்சுன்னா 10க்கு அடுத்து இம்மிடியேட்டாக வரக்கூடிய வர்க்க எண் எதுன்னு பாருங்கள். 10க்கு பிறகு இம்மிடியேட்டாக வரக்கூடிய வர்க்க எண் வந்து 16. அதுக்கு ரூட் எடுத்துக்கோங்க. ரூட் எடுத்திங்கன்னா 4 16. ஓகேவா? இதுக்கு விட வந்து 4. அதாவது இருக்க நம்பர் என்ன இருக்குது? 10 இருக்குது. இந்த 10க்கு ப்ளஸ் போட்டிருக்கு. 10க்கு ப்ளஸ் போட்டிருந்தாக்க 10க்கு அடுத்து வரக்கூடிய வர்க்க எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. அந்த 16க்கு ரூட் எடுத்துக்கலாம். இப்படியும் செய்யலாம், இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம். இங்கே கவனிங்க, இது வந்து ஆப்ஷன் மெத்தடுன்னு 3வது மெத்தடுன்னு சொல்லித்தரேன். கவனிங்க, ஆப்ஷன் மெத்தடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷனில் வந்து நல்லா கவனிங்க. இந்த இருக்க 4க்கு வர்க்கப்படுத்துங்க. படுத்துனீங்கன்னா 16. இதை 5 வர்க்கப்படுத்துங்க. படுத்துனீங்கன்னா 25. இந்த 6 வர்க்கப்படுத்துங்க. பண்ணீங்கன்னா 36. இந்த 7 வர்க்கப்படுத்துங்க. படுத்துனீங்கன்னா 7 49. இதில் எப்படி விடையை கண்டுபிடிக்கணும்னா 10க்கு அடுத்து உள்ள வர்க்கமுறை எண் எது? 16. அப்போ விடை வந்து 4. இப்படியும் விடையை கண்டுபிடிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆப்ஷனில் வந்து ஸ்கொயர் பண்ணி வைங்க. இதுக்கு அடுத்த ஸ்கொயர் எந்த நம்பர் ஸ்கொயரில் வருது? 16 வந்துச்சுனாக்கா அதுதான் விடை. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து 10க்கு அடுத்து கூட்டல் அடையாளம் இருக்கணும். நல்லா கவனிங்க. இந்த 4வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு, 7வது கணக்கு, இந்த 4 கணக்கும் ஒரே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கணக்கை செய்கிறதுக்கு 3 மெத்தடு சொல்லிட்டேன். ஒன்று லாஜிக்கல் மெத்தடு, இன்னொன்று ஷார்ட்கட்டில் ப்ளஸ் அடையாளம் இருந்துச்சுன்னா இந்த 10க்கு பிறகு வர்ற வர்க்க எண் எதுவோ அதனுடைய ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லி கொடுத்தேன். அப்படியும் போட முடியல அப்படின்னாக்கா இந்த விடையில் பூரா என்ன செய்யுங்க, நீங்கள் ஸ்கொயர் படுத்துங்க. 4 16 5 25 இப்படி பாருங்கள். இப்போ இருக்கிறத எடுத்துக்கோங்க 16. 10க்கு பிறகு ஸ்கொயர் நம்பர் என்னது? 16. அப்போ 4 தான் விட. இப்படி ஈஸியாக போட்டுடலாம் மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 5வது கணக்கு ரூட் ஆஃப் 41 மைனஸ் ரூட் ஆஃப் 28 மைனஸ் ரூட் ஆஃப் 13 மைனஸ் ரூட் ஆஃப் 16 இன் மதிப்பு காண்க. போன கணக்கு அதே கணக்கு தான் இதுவும். போன கணக்கில் எல்லா எண்களுமே ப்ளஸில் இருந்துச்சு. இந்த கணக்கில் ரூட்டுக்குள்ளே வர்ற எண்களில் வந்து அடுத்து மைனஸ் அடையாளம் இருக்குது. இது மைனஸ் அடையாளம் ஒன்றும் கிடையாது மாணவ கண்மணிகளே. இப்போ உங்களுக்கு ஷார்ட்கட்டு ஈஸியாக சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ ஆப்ஷனில் இருந்தே போவோம். ஆப்ஷன் மெத்தடு அதிலிருந்தே போவோம். இப்போ 4க்கு ஸ்கொயர் என்னது? 16. 5க்கு ஸ்கொயர் என்னது? 25. 6க்கு ஸ்கொயர் என்னது? 36. 7க்கு ஸ்கொயர் என்னது? 49. இது இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த 41க்கு பிறகு மைனஸ் வந்துச்சுன்னா 41க்கு முன்னாடி வர்ற ஒரு ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும். இப்போ 41க்கு முன்னாடி வர்றது எது? 36. 41க்கு முன்னாடி வர்றது 36. 36க்கு பிறகு 49 வந்துடுது.
இப்போ 5 ஸ்கொயர் எடுத்தோம்னா 25, ரொம்ப பின்னாடி, ரொம்ப தள்ளி பின்னாடி வருது. அதாவது இதில் என்னன்னாக்க இம்மீடியட்டாக இதுக்கு முன்னாடி வர்ற நம்பர் எடுக்கணும். 36. இப்போ 41 இன்னொரு மாதிரின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். 41 அதுக்கு அடுத்து மைனஸ் இருக்குது அப்படின்னாக்க இந்த 41க்கு குறைஞ்ச நம்பர் உள்ள 41க்கு முன்னாடி வர்ற ஒரு ஸ்கொயர் நம்பர், அந்த நம்பர் வந்து 36. 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 6. அப்போ 6 தான் இதுக்கான விடை. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த லாஜிக்கல் மெத்தட் படி நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. 16க்கு 4 வரும், 4 வந்து இங்கே கழிங்க, 9, 3 9, இங்கே 3 கழிங்க 25, 25னாக்க இங்கே 5 கழிங்க 36. ரைட்டா? வந்துருச்சா? எந்த மெத்தடு உங்களுக்கு தெரியுமா அந்த முறைப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக. முதல் கணக்கு 4ஆம் கணக்கு கூட்டலில் வந்தது. கூட்டலில் வந்தால் இம்மிடியட்டாக அடுத்த நம்பரை ஸ்கொயர் நம்பரை பார்க்குறோம். கழித்தலில் வந்தால் இம்மிடியட்டு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பரை பார்க்குறோம். இம்மிடியட்டு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் 36. கவனிங்க. 6வது கணக்கு ரூட் ஆஃப் 383 ப்ளஸ்ஸு 302 மைனஸு 164 ப்ளஸ்ஸு 28 மைனஸு 9 ரூட்டு. இது எல்லாமே ரூட்டுக்குள்ளேயே மடங்கி இருக்குது. இதனுடைய மதிப்பு காண்க அப்படின்னு ஒரு கணக்கு. நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே. 4ஆம் கணக்கு கூட்டலாக இருந்துச்சு, 5ஆம் கணக்கு கழித்தலாக இருந்துச்சு. இந்த 6ஆம் கணக்கில் இங்கே பாருங்கள், இங்கே கூட்டல் அடையாளமும் இருக்குது, கழித்தல் அடையாளம். இங்கே கூட்டல் அடையாளம் இருக்குது, கழித்தல் இருக்குது, கூட்டல் இருக்குது, கழித்தல் இருக்குது, மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா சேம் ரூல் தான். நல்லா கவனிங்க. உங்களுக்கு நான் வந்து லாஜிக்கல் மெத்தடு நீங்களாக போட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சி இங்கேருந்து கழிக்கணும், இதுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சி இதை கூட்டணும், இதுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சி இங்கே கழிக்கணும், இதுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சி இதை கூட்டணும். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருங்க. நம்ம வந்து ஆப்ஷன் மெத்தடில் போவோம். ஆப்ஷன் மெத்தடு ஷார்ட்கட்டு. ஆப்ஷன் மெத்தடில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். முதல் இருக்க விட வந்து 19 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னாக்க 19ஆல் பெருக்கி பாருங்கள். 9க்கு 9 81, 8 9 8 17, 9 9 9, 1 1 1, 1 6 3 361. 19 361 அப்படிங்கிறத நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 361. அதுக்கடுத்து 20 எடுங்க. 20 எடுத்தீங்கன்னா 20 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 400. 20 ஸ்கொயர்டு எவ்வளவு? 20 × 20 400. 20ஆல் பெருக்கணும் அப்படின்னா 0 0 2 2 4 400. சரியாச்சா? இதை மட்டும் இருக்குன்னா போதும். அதுக்கு அடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ கவனிங்க. இந்த 383க்கு அடுத்து வந்து கூட்டல் அடையாளம் இருந்தால் இதுக்கு அடுத்து இம்மிடியட்டாக வரக்கூடிய வர்க்க எண்ணை எடுக்கணும். 361 எடுக்கலாமா? இது வந்து குறையா வருது பாருங்க. இதை விட 383 விட குறையா வருது. இதை எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து 383க்கு அடுத்து உள்ள நம்பர் 400 தான். இப்போ 21 பெருக்குனீங்கன்னாக்கா 441 வரும். இப்போ 21 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 441. இதையும் எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது. இம்மிடியட்டாக அதுக்கு அடுத்து உள்ளது 400 எடுக்கணும். நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே. நம்ம மொதல் இருக்க எண்ணுக்கு ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு தான் பார்க்கணும். இதுக்கு பிறகு இந்த இருக்கு பாருங்க, இந்த கையை வச்சு நான் மறைச்சிருக்கேன் பாருங்க. இது எல்லாத்தையும் மறந்துடணும். இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த இதை எல்லாத்தையும் மறந்துட்டு இதை மட்டும், இந்த முதல் நம்பரை மட்டும் எடுக்கணும். அந்த முதல் நம்பருக்கு அடுத்து ப்ளஸ் இருந்தால் அதுக்கு அடுத்து வர்ற இம்மிடியட்டு வர்க்க என்ன எடுக்கணும்? 400. இதில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி வர்ற இம்மிடியட்டு நம்பரு வர்க்க என்ன எடுக்கணும். அவ்வளோதான். இதான் லாஜிக், இதான் கான்செப்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கணக்குக்கு விட வந்து 20. ஓகே, கவனிங்க. 7வது கணக்கு கியூத் ரூட் ஆஃப் -121 ப்ளஸ்ஸு கியூத் ரூட் ஆஃப் -61 ப்ளஸ்ஸு கியூத் ரூட் ஆஃப் -26 ப்ளஸ்ஸு கியூத் ரூட் ஆஃப் -1. இதனுடைய மதிப்பு கண்டுபிடி. மாணவ கண்மணியில் இது குரூப் 1ல் கேட்ட கணக்கு. குரூப் 2லையும் கேட்குறாங்க. குரூப் 4ல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கணக்கெலாம் கேட்பாங்க. இப்போ கவனிங்க. நம்ம இந்த கணக்கை லாஜிக்கல் மெத்தடில் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ ஆப்ஷன் மெத்தடில் நான் போகிறேன். ஆப்ஷன் மெத்தடில் இங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்கா, இங்கே 5 இருக்குது. இந்த 5 வந்து என்ன பண்ணுறேன், 3 தடவை பெருக்கிறேன். 5 கியூப்னாக்கா 5 × 5 × 5. ஏன் கியூப் பண்ணுறேன்? இங்கே பாருங்கள், இங்கே கியூப் இருக்கு பாருங்கள். இங்கே வந்து கியூப் இருக்கா.
எல்லா இடத்துலையுமே இங்கே கியூப் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இங்கே பார்த்துக்கோங்க கியூப் இருக்குது, கியூப். அப்போ 5 25 125 125. ஓகே இருக்கட்டும். இப்போ -5 எடுத்துக்கிடுவோம். -5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க -5 எடுத்துக்கிட்டோம்னா -5 இன்ட்டு -5 இன்ட்டு -5 5 25ங்கும் போது ப்ளஸ் வந்துடும். மறுபடியும் இன்னொரு மைனஸால் பெருக்கும்போது 3 மைனஸ் வரும்போது -125ன்னு வந்துடும். இந்த 2 மட்டும் இருக்கட்டும், இந்த 2 மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நம்பரு மைனஸ் நம்பராக இருக்குது ப்ளஸ் நம்பராக இருக்குங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த இடத்துல அந்த நம்பருக்கு அடுத்து வர்ற அடையாளம் என்ன அடையாளம்? கூட்டல். அப்போ இதுக்கு அடுத்து வர்ற இந்த நம்பருக்கு அடுத்து வர்ற கியூப் நம்பரு, இந்த நம்பருக்கு அடுத்து வர்ற கியூப் நம்பரு மைனஸில் இருக்கணும். அப்போ இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த விட கிடையாது, இந்த விட தப்பு, இந்த விட தான் ரைட்டு. இப்போ பாருங்கள் 6 எடுத்துக்கிறோம். 6 எடுத்தோம்னா -6 எடுப்போமா? -6 இன்ட்டு -6 இன்ட்டு -6 அப்படின்னாக்கா 6 6 36 36 6 இருக்குன்னா 6 6 36க்கு 6 மிச்சம் 3 6 18 3 21 216 -216ன்னு வரும். இம்மிடியட்டாக இந்த 121க்கு இம்மிடியட்டாக இருக்க நம்பரத்தை எடுக்கணும். ஓகே, ஆக இதுக்கான விட வந்து -5 அப்படிங்கிறது. அதாவது சென்ற கணக்குகளில் எல்லாம் வந்து ஸ்கொயர் ரூட்டு பார்த்தோம். இது வந்து கியூப் ரூட்டு, இது கியூத் ரூட்டு அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன செய்யும்? இது 3 தடவை பெருக்கப்பட வேண்டும். இப்போ கவனிங்க, இந்த கணக்குக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இது வந்து லாஜிக்கல் மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன். கவனிங்க, லாஜிக்கல் மெத்தட் அதையும் தெரிஞ்சுக்கங்க. -1ஓட கியூப் ரூட்டு, அதாவது கியூத் ரூட் ஆஃப் -1, அதுக்கும் -1 தான். இந்த -1 இது கூட கொண்டு போய் -1 கூட்டினோம்னா -1 கூட்டினோம்னா -27ன்னு வந்துருமா? இதுக்கு கியூப் ரூட் எடுங்க. கியூப் ரூட் இதுக்கு எடுத்தீங்க அப்படின்னாக்க எவ்வளோ வரும்னா -3. இப்போ 3 தடவை பெருக்கி பாருங்களேன். 3 9 10 27 ரைட்டா? இது ஓகே. அப்போ இதுக்கு வந்து -3 வருது. இந்த -3 இங்கே போய் கூட்டணும், -3. அப்போ -64. -64க்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 4 -4. இந்த -4 இங்கே போய் கூட்டணும். 121 கூட வந்து -4 இங்கே பாருங்கள், இது கூட -4 கூட்டுறேன். கூட்டும்போது -4 கூட்டினா -125ன்னு வந்துடும். 125ஓட கியூப் ரூட் இருந்தாரு பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் -125, இது வந்து -5 வரும் விட. ஓகேவா? -5 தான் நம்ம பார்த்துருக்கோம். எடுத்த உடனே ஆப்ஷன் மெத்தட் போடுங்க. கவனிங்க, 8வது கணக்கு √48 மைனஸ் 3 இன்ட்டு √108. இந்த இடத்துல இன்ட்டுன்னு அர்த்தம், இந்த இடத்துல இன்ட்டுன்னு அர்த்தம். 108 ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த இடத்துல இப்படி பக்கத்தில் போட்டிருந்தா இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி போட்டு 108ன்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த இதை கொஞ்சம் பெருசாக போட்டுருவோம். இப்படி போட்டிருந்தாங்கன்னா 3 இன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி 2 இன்ட்டு √27 + 192 இதனுடைய மதிப்பு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். கவனிங்க, இது என்ன செய்யணும்னா ஒன்றையும் காரணி முறையில் பிரித்து காரணிப்படுத்தி ரூட் நம்பரை முழு ரூட் நம்பராக இருக்கிறத பூரா வெளியே எடுத்துகிட்டு மிச்சத்தை உள்ளே வச்சுக்கணும். இப்போ கவனிங்களேன், நான் சொல்லித்தரேன் பாருங்கள். √48 அப்படிங்கிறத வர்க்கமூலப்படுத்துறதுக்கு இந்த 48க்கு காரணி எடுத்தோம் அப்படின்னாக்க 16 3 48, 16 × 3 இப்படி பிரிச்சிடலாம். இதை 16 3 48, 16 3. இங்கே கவனிங்க, இந்த 48 அப்படிங்கிறத நீங்கள் 2ஆலே வகுத்துக்கிட்டே வாங்க. 2ஆல் வகுத்தீங்கன்னா 24, மறுபடியும் 2ஆல் வகுத்தீங்கன்னா 12, மறுபடியும் 2ஆல் வகுத்தீங்கன்னா வந்து 6, மறுபடியும் 2ஆல் வகுத்தீங்கன்னா 3. இப்போ பாருங்கள், 2 2 4, நடு 2 8, 2 2 16, 16 3 இருக்கா? இப்படி நீங்கள் 2 2ஆக கூட இதை பிரிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இந்த ஒரு 2 2க்கு ரூட்டுக்குள்ளேருந்து எடுக்கும்போது ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இதே வெளியே எடுத்துடலாம். அதைத்தான் இப்போ நான் செய்ய போகிறேன். 16 √48 √16 × 3ன்னு பிரிச்சுக்கிட்டேன். 1 ரைட்டுங்களா? அதுக்கடுத்து இந்த பாருங்க, இந்த 108 என்ன செய்யறேன்னா இந்த 3 இருக்கட்டும், 3 வச்சுக்கிட்டு இந்த 108 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னாக்க 3 அப்படியே வெளியில் இருக்கிறத அப்படியே போட்டுக்குங்க. போட்டுட்டு ரூட்டுக்குள்ளே 4 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 27 4ஆல் பெருக்கணும்னா 108 வந்துடும். 27
4ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்க என்ன வந்துடும்? 108 வந்துடும். இது வந்து இந்த இதுக்கு அடுத்து வந்து இங்கே கவனிங்க, அடுத்து இங்கே கவனிங்க, 27 இருக்கா, அது வந்து 2 × 27. இந்த 27 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னாக்க 3 9 9 3 27. இந்த 2 நான் அப்படியே வெளியே போட்டுக்கிட்டு இதுக்குள்ளே ரூட்டுக்குள்ளே 3 3ஆக பிரிச்சிடுறேன். 3 3 27 ரைட்டுங்களா? ரைட்டு. அதுக்கு பிறகு இந்த 192 எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள். 192 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னாக்க 4 × ரூட் ஆஃப் 4 × 3 × 16. 3 16 48. 48 4ஆல் பெருக்கினேன் அப்படின்னாக்க 192. ஓகேவா? சரி, இப்போ இந்த இதுக்கு எழுத போகிறேன் பாருங்கள். இந்த இதுக்கு நல்லா கவனிங்க. இந்த இதுக்கு எப்படி எழுதுறேன்னா, இந்த 16 ரூட்டுக்குள்ளே இருக்கா, அதுக்கு ரூட் நம்பர் வந்து 4. அப்போ 4 வெளியே எடுத்துட்டு ரூட்டு 3ன்னு போடுறேன். இது வந்து இந்த 48க்கு ஓகேவா? ரைட்டு. இப்போ கவனிங்க, இந்த இதுக்கு போட போகிறேன். இந்த இதுக்கு வந்து இப்போ பாருங்கள், 3 வெளியே இருக்கா, இந்த 4 வந்து 2 2 4ன்னு பிரிச்சிடலாமா? 2 2 4. அப்போ ஒரு 2 வெளியே வந்துடும். 3 ஏற்கனவே இங்கே இருக்குது, ஒரு 2 வெளியே வந்துடும். இப்போ கவனிங்க, இந்த 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். ஒரு 3, ஏன்னா இது ரூட்டுக்குள்ளே இருக்க 3 9ன்னு வருதுல்ல, அந்த 9க்கு பதிலாக அந்த ரூட் நம்பர் 3 வெளியே எடுத்துடலாம். இப்போ இதுக்குள்ளே ரூட்டு 2 3. இது புரியுதா? நல்லா கவனிங்க. இந்த 108 என்பதை என்ன செஞ்சுட்டா, நம்ம 3 வெளியே இருக்குது, இந்த 6 3 6ன்னு வெளியே எடுத்துட்டு அந்த 3 வந்து உள்ளே வச்சுக்கிறோம். ரைட்டு. அதுக்கு பிறகு இதை கவனிங்க. இந்த 27க்கு என்ன செய்யணும்னாக்க ஒரு 3 வெளியே எடுத்துட்டு ரூட்டு இந்த 2 வரை ஏற்கனவே இருக்குது, 2 × 3 வெளியே எடுத்துட்டு ஒரு ரூட்டை உள்ளே போட்டுறோம். இதுக்கு எப்படி போடுறோம் அப்படின்னாக்கா, இங்கே கவனிங்க, இந்த 4க்கு பதிலாக 2 வெளியே எடுத்துட்டோம், இந்த 16க்கு பதிலாக 4 வெளியே எடுத்துட்டோம், 4 16, இந்த ரூட்டு 3 உள்ளே வச்சுக்கிட்டோம். ரைட்டுங்களா? இப்போ அடையாளத்தை பார்ப்போம். இதுக்கு இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ இந்த இடத்த எழுதுறேன். 4 √3 மைனஸ் இது வந்து 3 × 2 × 3 √3 ரைட்டுங்களா? அதுக்கடுத்து கூட்டல் 2 × 3 × √3, அப்புறம் மறுபடியும் கூட்டல் தான் போட்டிருக்கேன். 2 × 4 × √3. அப்படியே இதை எழுதிட்டேன். இந்த அர்க்கம் வாங்க, இங்கே இந்த அர்க்கம் இது அப்படியே நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன்னா இப்போ பெருக்கி போட்டுறேன். பார்த்துங்க, இதை 3 2 6 6 3 18. இங்கே பாருங்கள், 4 √3 மைனஸ் 18 √3 கூட்டல் 2 3 6 6 √3 கூட்டல் 2 8 √3 வந்துருச்சா? இப்போ கவனிங்க, இங்கே இந்த மைனஸில் இருக்கிற அப்படியே கட்டும், கூட்டல் இருக்க பூரா கூட்டுவோம். இது ஒரு 4, இது ஒரு 6 10, இது ஒரு 8 18. 18 √3 மைனஸ் 18 √3 ஈக்குவல் டு என்னது? 0. இதுக்கு விட வந்து 0. கவனிங்க, 9வது கணக்கும் 10வது கணக்கும் ஒரே ஸ்க்ரீனில். இது வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ரெண்டையுமே ஒரே ஃப்ரேமில் போட்டிருக்கேன். ரெண்டையும் செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. கவனிங்க, முதல் 9ஆம் கணக்கை படிக்கிறேன். √5 √5 உள்ளே போயிட்டே இருக்கு. இங்கே நல்லா இந்த குறியை கவனிங்க. இப்படியே இன்ஃபினிட்டிவ் இப்படியே போயிட்டே இருந்தாக்கா இது வந்து முடிவுறாமல் போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன விடை அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளை, ரொம்ப ஷார்ட்கட்டாக சொல்லித்தரேன். ஏன் எதுக்கு அப்படின்லாம் கேட்காம நீங்கள் அப்படியே விடைய போடுங்க. இதுக்கு வந்து ஷார்ட்கட்டு என்ன அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை, இந்த ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் விடை. 5 தான் இருக்குது ஆனால் விடை. இப்போ இந்த கணக்கில் 9ஆம் கணக்கில் ரூட்டு 4, இதுக்குள்ளே 4 4 4 4 இருந்துச்சுன்னா 4 தான் விடை. இது ரூட்டுக்குள்ளே 6 6 6 இருந்துச்சுன்னா 6 தான் விடை. 8 8 8 இருந்துச்சுன்னா 8 தான் விடை. இதுக்கான விடை வந்து 5. ஏன் விடை சரி. ஓகேவா? அப்படி இந்த கணக்கு போகும். 10ஆம் கணக்கு. இந்த கணக்குக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பாருங்கள், √5 இது முடிவுற்றது. இது வந்து முடிவு இருக்குது.
இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இது வந்து முடிவிலியாக இருக்குது. இது வந்து முடிவுறாமல் போகுது. முடிவுறாமல் போனால் அதுதான் விட. முடிவுட்டுருச்சு அப்படின்னாக்கா இதுக்கு விட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்கிறேன் கவனிங்க. இப்போ இதில் எத்தனை ரூட்டுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 முறை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 5 முறை இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 5 முறை இருக்கிறதுனால 2 வந்து 5 தடவை பெருக்கணும். 2 என்ன செய்யணும்? 5 தடவை பெருக்கணும். இது வந்து ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிலாம் அனலைஸ் பண்ண வேணாம் மாணவ கண்மணிகளே. நமக்கு தேவை விடைக்கு வந்து நமக்கு மார்க்கு. இப்போ வந்து இங்கே 1 2 3 4 5 முறை வந்து உள்ள ரூட்டுக்குள்ளே வந்துக்கிறதுனால இதை வந்து 5 தடவை பெருக்கணும். 2 2 4 4 2 8 2 2 16 16 2 32. இதை வந்து 5 முறை 2 பெருக்கினீங்கன்னா 32. இதுக்கு இப்போ விட எழுத போகிறோம். இந்த 5 வந்து இப்படி எழுதிக்கிறணும். 5 எழுதியாச்சு. இந்த 32லேருந்து 1 கழித்து மேலே போடணும். 31/32. அவ்வளோதான். அதாவது 5 பவர் 31/32. இதான் விட. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ சார் இந்த இடத்துல வந்து 4 தடவை 5 வந்துச்சு அப்படின்னாக்கா 4 தடவை பெருக்கணும். 2 2 4 4 2 8 2 2 16 தான் இருக்குது. இதோட நிப்பாட்டிக்கிறணும். புரியுதுங்களா? அப்போ 16னா 15/16ன்னு போடணும். ஓகேங்களா மாணவ கண்மணியில்? சரி, ஒரு 3 தடவை தான் இருக்குது அப்படின்னாக்கா இங்கே வருங்க. 3 தடவை தான் இருக்குது அப்படின்னாக்கா 2 3 தடவை பெருக்கணும். 2 2 4 4 2 8. அப்போ 8லேருந்து 1 கழிச்சா 7/8. இங்கே பாருங்கள், விடைய இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 7/8. இது வந்து 3 தடவை இருந்தா. 5 15/16. இது 4 தடவை இருந்தா. இது வந்து 5 தடவை இருந்தா. இந்த சும்மா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 5. இந்த விடையெல்லாம் தப்பு. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். மாணவ கண்மணிகளே, இன்னைக்கு ஒரு 10 கணக்குங்க சிம்பிளிஃபிகேஷன்லாம் அடிக்கடி கேட்குற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நிறைய கணக்கு இருக்குது. ஒரு 300 500 கணக்கு இருக்குது. அதிலிருந்து நான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன். மாணவ கண்மணிகள் நல்லா படித்து இந்த தடவை நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமினேஷன் நல்லா எழுதி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் பிடிங்க. நீங்கள் பெற்ற இன்பம் உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பெறணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த நம்மளுடைய அருண் அகாடமி வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அருண் அகாடமியில் வந்து நல்ல எளிமையாக கணக்கு சொல்லித்தராங்கன்னு சொல்லி உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுடைய உறவினர்களுக்கும் சொல்லி அவங்களும் வந்து பாஸ் ஆகி போகட்டும் மாணவ கண்மணிகளே அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.